கனகன்பட்டியார் கோவில் பணிக்கு அனைத்து நல்லுணங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ஐயா, நானு நீங்க சொன்ன மாதிரியே கொடுத்தனுங்க ஐயா. கொடுத்துட்டியல்ல, கவலைப்படாதப்பா. இப்ப நான் சொல்றேன் பாரு, என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு. சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. அதுக்கு தான் ஐயா வந்திருக்கிறேன். அதுக்கு தான் வந்திருக்கேன்னு நல்லாவே எனக்கு தெரியுமே. பாரு, இந்த அசைவ உணவுன்னு சொல்கிறாங்கல்ல, கவுச்சி எம்பிங்க மெட்ராஸ் பாஷையில். கருவாடு, மீன், அது இது எல்லாமே எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது, விட்டுருணும். ஐயா, சாப்பிடக்கூடாதா? கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. உப்பு ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். உப்பு போட்டே சாப்பிடக்கூடாது. மோர் சாப்பாடு மட்டும் சாப்பிடணும். ஊறுகாய், ஆப்பிள், கொய்யாக்காய், வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. இப்படி சாப்பிடாம, உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் சாப்பிடாம இருந்தால் அவங்களுக்கு சீக்கிரம் நல்லாயிரும். அதுக்கப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு வையேன், கரெக்டாக முள்ளங்கி சாறு இருக்குதுல்ல, முள்ளங்கி சாறு, இப்போ வெள்ளை முள்ளங்கி சாறு, அதைய நீ நல்ல ஒரு அரை டம்ளர் முள்ளங்கி சாறு சரியாக 3 மணிக்கு கொடுக்கணும். அது டெய்லி கொடுக்கணும். ஒரு 9 நாளைக்கு கொடு. இந்த கில்லு எல்லாம் அடித்து கரைஞ்சி கொண்டு வந்து விட்டுரும். ஆனால் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஐயா, தண்ணி குடிக்க வேண்டாம், டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. நீ டாக்டர் சொன்னதை கேட்டால் கேட்டுக்கோ, நான் சொல்கிறத கேட்டால் நீ கேட்டுக்கோ, உன் இஷ்டம் அது. ஐயா, என்னங்க ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நான் இப்படி சொல்கிறேன், அப்புறம் நீ டாக்டர் சொன்ன நான் என்ன பண்ணுறது? சரிங்க ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிறீங்க ஐயா. வாழ்க வளர்க உயர்க. நன்றி வணக்கம். மற்றவற்றை நாளை பார்ப்போம்.